ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சுவையான ஒரு மிக்ஸ்ட் ரைஸ் ஒன்று எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான எந்த எண்ணெய் சரி ஊற்றிக்கலாம். அது கூட நீங்கள் நெய்யும் கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வச்சுக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒன் பாட் ரைஸ் இந்த மாதிரி குயிக்காக ஈஸியாக நம்ம வந்து ஒரு அவசரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் வெந்துடும். நம்ம வெளியில் எங்கேயும் போயிட்டு வந்து சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு ஒன் பாட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சுலபமாக ஈஸியாக குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி கொஞ்சம் இந்த எண்ணெயிலே போட்டு வச்சுருங்க. அது கூட பச்சை மிளகாய், தக்காளி வந்து நான் பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட கருவேப்பிலும் வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம பாசுமதி ரைஸில் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் கீரி சம்பா அந்த மாதிரி சீரக சம்பா அப்படி அரிசியில் செய்யலாம். சாதாரண அரிசியில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த மாதிரி அரிசியில் செய்யும் பொழுது இன்னுமே சுவையாக இருக்கும். பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம். இல்லாட்டி நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு ஒன் பாட் ரைஸ் ஒன்று குயிக்காக செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சுலபமாகவும் இருக்கும். இப்போ தக்காளியையும் போட்டு நம்ம இதில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதோட சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாசுமதி அரிசியை வந்து நீங்கள் ஒரு அரை ஹவர் மாதிரி, அதாவது 15 மினிட்ஸ் கூட போதும். 15 மினிட்ஸ் மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் நல்ல அரிசி நல்லா குக்காகி வரும். தண்ணியில் போடாமல் இருந்தால் கொஞ்சம் அரிசி தன்மையாக இருக்கும். இப்போ இது கூட உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி போட்டுக்குங்க. நீங்கள் திராட்சை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி சிலர் குட்டியாக கட் பண்ண பேரிச்சம்பழம் கூட சேர்த்துக்குவாங்க. உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நான் இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கணும். தேவையான அளவு மஞ்சள் தூள். நான் வந்து பட்டை கிராம்பு முழுசாக போட மாட்டேன், பவுடர் பண்ணி வச்சுருப்பேன், அதை தான் இதில் சேர்த்துருக்கேன். பட்டை கிராம்பு ஏலம் மூணையும் நம்ம லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டால் இந்த மாதிரி ரைஸுக்கெல்லாம் நம்ம போடும்பொழுது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ அரிசி வந்து நான் ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி தண்ணியில் நல்லா கழுவிட்டு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு கப் அரிசிக்கு நம்ம அரை கப் மாதிரி தண்ணி போட்டால் போதும். இதில் வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. மிளகாய் தூள் சேர்த்து செய்யும் பொழுது கொஞ்சம் மிளகாய் சுவை வரும், நல்லாவும் இருக்கும். இப்போ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு அவசரமான இதுகளுக்கு வந்து இப்படியான ரைஸ் நம்ம செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அது நெய் கொஞ்சம் போட்டு செய்யுங்க, அப்படி இல்லாட்டி பட்டர் கொஞ்சம் போட்டு செய்யுங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அரிசி வந்து ஒரு கப் அரிசினா குழைவாக கொஞ்சம் குழஞ்ச மாதிரி சோறு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.25 அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. சிலர் வந்து ஒரு கப்புக்கு ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அப்படியும் சேர்த்துக்குவாங்க. நம்ம வந்து நமக்கு அந்த கொஞ்சம் விதையாக இருக்கணும் அப்படின்னா ஒரு கப் அரிசிக்கு 1.25 அளவு தண்ணி நான் சேர்த்துக்குவேன். இப்போ அதை தண்ணியை ஊற்றி நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டதுக்கு பிறகு தான் அரிசியை போடணும். அப்போ தான் இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ் எல்லாம் செய்யும்பொழுது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மாதிரி இருக்குது. நம்ம இதை வந்து ஒரு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு அரிசியை போடணும். பாருங்கள், இப்போ எல்லாம் நெய் தேவையான அளவு போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு நெய் வாசனை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் இல்லாதவங்க பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை போட்டு மூடி வைக்கிறேன். இது நல்லா ஒரு கொதி வாரதுக்கு கொஞ்சம் கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இது வந்து உண்மையிலேயே 10 நிமிஷத்துலேயே நம்ம அது செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற அரிசியை நம்ம தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்கணும். ஏன்னா ஒரு கப் அரிசி அப்படிங்கும்போது நான் 1.25 மாதிரி தண்ணி போட்டிருக்கிறேன். வேணால் ஒரு கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஊற்றி இதை நீங்கள் அலசி போட்டால் அரிசியை பிரச்சனை இல்லை. ரொம்ப தண்ணி போட்டிங்கன்னா
குழஞ்சி போயிடும். ஸோ சிலர் ஆனால் குழஞ்சாலும் பாசுமதி அரிசியில் இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு சாப்பிடும் பொழுது எப்படியும் சாப்பிட்றலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா அரிசியை போட்டதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடணும். அப்படி உங்களுக்கு மூடி போடாமலும் வேக விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், மிச்சம் இருக்க அரிசியையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இப்போ இது என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மூடி ஒன்று போட்டு மூடி வேக விட்டுருவோம். இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ் நான் அடிக்கடி செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயாவது நாங்கள் கோயில் எதுவும் போகிறதுனா கூட இதை நம்ம கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கோயில் போகிற நேரங்களில் சிலர் வெளியில் சாப்பிட விரும்பாதவங்க இப்படி செஞ்சு கொண்டு போயிடலாம். அப்போ பிள்ளைங்கள் இதை சாப்பிடுவாங்க. இதுக்கு நீங்கள் வெறும் பப்படம் மட்டும் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி கிழங்கு நல்லா அவிச்சிட்டு பிரட்டி கொண்டு போனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ உப்பெல்லாம் ஒரு தடவை நல்லா பார்த்துருங்க. பார்த்ததுக்கு பிறகு நம்ம இதை இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணேன். நான் நெய் இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த உப்பெல்லாம் போட்டாச்சு. போட்டதுக்கு பிறகு நம்ம உப்பெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி வேக விட்டுருவோம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் ஸ்கூலுக்கு கூட நம்ம இந்த மாதிரி அவசரமாக செஞ்சு கொடுத்தா ஒரு 1/2 ஹவர்க்குள்ளேயே டக்குன்னு வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி டக்குன்னு செஞ்சிடலாம். கத்திரிக்காய் பொரித்து நீங்கள் இதுக்கு கொடுத்தாலும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லாட்டி கத்திரிக்காய் பொரித்து பிரட்டல் மாதிரி செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புனா இந்த ரைஸுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே நீங்கள் குழம்பு எதுவும் செய்யாட்டி கூட நீங்கள் பப்படம் மட்டுமே பொரித்து கொடுத்தா கூட, மிக்சர் கூட இதோட வச்சு சாப்பிட்றலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. பாருங்கள், இப்போ நம்ம இதை வெந்திருக்கு, இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு ரைஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் தன்மையாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மிலேயே வச்சு வேக விட போகிறேன். பாருங்கள், லைட்டாக ஒரு மூடி ஒன்று போட்டு நம்ம சிம்மில் வச்சு வேக விடுவோம். ஆனால் கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கணும், இல்லாட்டி அடிப்பிடிக்க பார்க்கும். இப்போ பாருங்கள், சிம்மிலேயே வச்சு பார்த்தேன். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிப்பியை கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரியான ஒன் பாட் ரைஸ் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. தக்காளி முழுசாக போட விருப்பம் இல்லாதவங்க நல்லா தக்காளியை ஃபைனாக அரைச்சி போடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.